வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். அப்படியே எனது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற விடயம் என்னென்னு சொன்னால், நாம் வந்து வீட்டில் வந்து மாடு வளர்ப்போம். அப்போ அந்த மாடு மூலம் நம்ம கோழிகளை எப்படி வளர்த்து வர மாட்டின் உதவியுடன் கோழிகளை எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி கதைக்க இருக்கிறோம். எப்படி என்று பார்த்தால், உங்கள்கிட்ட ஒரு 2 இல்லாட்டி 3 மாடுகள் இருக்குமென்று சொன்னால், நீங்கள் தாராளமாக ஒரு 10 கோழிகளை இல்லாட்டி 15 கோழிகள் வரைக்கும் நீங்கள் வளர்க்கலாம். இதுகளுக்கு வந்து உணவு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுகளுக்கு உணவை இந்த மாடுகள் மூலமே அதுகள் பெற்றுக்கொள்ளும். அப்போ உங்களுக்கு உணவு செலவு இருக்காது. நீங்கள் அந்த 10 கோழிகளையும் வாங்கி விடுவதன் மூலம் நீங்கள் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சிறிய கோழிகளை வாங்கி விடக்கூடாது. ஓரளவு வளர்ந்த 3 மாதமாகின கோழிகள், முட்டையிடுற சூழ்நிலையில் இருக்கிற அந்த கோழிகளை, ஒரு 4 மாதம் அப்படியான கோழிகளை நீங்கள் வாங்கி விடக்குள்ள உங்களுக்கு அந்த தீவன செலவு வந்து இருக்காது. அந்த கூண்டு மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். ஒழுங்காக கூண்டில் அந்த கோழிகளை வச்சிங்கன்னு சொன்னால் சரி, அதுகளை காலையில் திறந்து விட்டால் அதுகள் அந்த மாட்டுற சாணி அந்த இடத்துல போய் அதுகள் நல்ல வடிவாக மேய்ஞ்சி அதுகள் வயிறை அப்படியே ஃபுல்லாக்கி கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் வந்து உணவு கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது இந்த மாடு வச்சிருக்கிறவங்க. இதன் மூலம் உங்களுக்கு உணவுக்காக நீங்கள் செலவழிக்கிற பணம் வந்து மிச்சமாகும். இப்போ நீங்கள் 10 கோழியும் 2 சேவலும் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால், அந்த 10 கோழியில் வந்து ஒரு 6 கோழி முட்டையிடுதுன்னு வையுங்களேன். ஒரு நாளைக்கு அப்படி மாறி மாறி ஒரு 6 கோழி முட்டையிடும் ஒவ்வொரு நாளும் 2 வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 6 முட்டை ஆகுது. அப்போ நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்கு 30 6 12 180 முட்டை உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த மாட்டின் மூலம் இந்த கோழிகளால் வந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குது. நீங்கள் சின்ன கோழிகள்லேருந்து வளர்க்கக்கூடாது. இப்போ முட்டையிடுற தருவாயில் இருக்கிற கோழிகளை நீங்கள் வாங்கி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தீவன செலவு வந்து இருக்காது. சிறிய கோழிகள்னு சொன்னால் நீங்கள் தீவனம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்படி வளர்ந்த கோழிகள்ன்றக்குள்ள அதுகளுக்குரிய தீவனத்தை பெற்றுக்கொள்ளும். இதனால் உங்களுக்கு தீவன செலவு இருக்காது. இதைத்தான் சொல்ல இன்னைக்கு விரும்புனா. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களோட மாற்ற கழிவுகள், சாணங்கள் இதுகளை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் அள்ளி போட்டு வைக்க வேண்டும். அங்கே இங்கே போடாமல் ஒரே இடத்துல நீங்கள் போடக்குள்ள அந்த கழிவுகளில் இருந்து அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகி இந்த கோழிகளுக்கு வந்து அதுகளை போய் அந்த சாணியை போய் சீச்சி அதுகள் ஒன்றா புறக்கி சாப்பிடக்குள்ள அந்த பயிர் வந்து அதுகளுக்கு ஃபுல்லாகிடும். அப்போ அதுக்கு தான் சாணியில் ஒரே இடத்துல இந்த இதில் காட்டின மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் சரி. நானும் எனது மாடுகளுக்கு பக்கத்தில் தான் இந்த கோழிகள் வளர்க்கக்கூடிய மாதிரி இந்த சாணிகளை போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கோழிகளுக்கு வந்து நான் தீவனம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் வந்து இந்த கோழிகள் வந்து இந்த மாற்று சாணத்துக்குள்ளே போய் மேய்ஞ்சி அதுகளுக்குரிய தீவனத்தை அதுகளை எடுத்துக்கொள்ளும். எனக்கு அதுகள் முட்டையை வந்து ஒரு நாளும் தந்து கொண்டே இருக்குது. இப்போ முட்டையை விற்கிறதால எனக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த மாடுகள் வளர்க்குறதால மாட்டின் மூலமும் நம்மளுக்கு வருமானம் வரும். அடுத்து வந்து இந்த அதுகளோட சாணிகளை வந்து ஒரு இடத்த போடுறதால இந்த கோழியை வளர்க்குறதால அந்த கோழி மூலமும் நம்மளுக்கு வருமானம் வரும். இதைத்தான் நான் சொல்ல வந்த விடயம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மாடு வச்சுருக்கவங்க கோழியை வளர்க்க இப்போவே தொடங்குங்க. அதுவும் சின்ன கோழிகளில் குஞ்சு கோழிகளை வாங்கி வளர்க்காமல் முட்டையிடுற தருவாயில் இருக்கிற கோழிகளை வாங்கி வளங்க. ஓகே, நன்றி.